ஸோ லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸாக நம்ம லைக் ப்ராசஸ் அஜைலோட ப்ராசஸ் தென் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தோம். தென் கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணோம். தென் வந்து நம்ம வந்து டிஃபர்ட் லைஃப் சைக்கிள் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இனிஷியலாக சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம அஸ் அ QA, ஸோ அஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டெஸ்ட் டிசைனில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் டிசைனா என்ன அப்படின்னா, ஸோ லைக் விச் இஸ் நத்திங் பட் த ப்ராசஸ் ஆஃப் டிரைவிங் ஆல் பாசிபிள் சினாரியோஸ் இஸ் கால்ட் அஸ் அன் டெஸ்ட் டிசைன். அதாவது ஒரு யூசர் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த யூசர் ஸ்டோரியில் வந்து என்னென்ன பாசிபிள் சினாரியோஸ் நம்மளால எழுத முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து டிரைவ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ இந்த டெஸ்ட் டிசைன் வந்து நம்ம வந்து ரெண்டு வேல வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து பிடிடி, ஸோ அனதர் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் எக்ஸல் ஷீட். பட் இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் வே வந்து யாரும் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ பிடிடியில் வந்து டெஸ்ட் டிசைன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிடிடி டெஸ்ட் டிசைன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்லையே நம்மளுக்கு வந்து இன்டகிரேட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுறாங்க. அதாவது நிறைய பிளகின்ஸ் இருக்கு. அந்த பிளகின்ஸை வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலில் வந்துட்டு பிடிடி வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ நம்ம ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது ஸோ லைசன்ஸ்டு பிளகின் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காண்டி நான் நம்மளோட டேஷ்போர்டில் வந்துட்டு ஸோ ஒரு ஃப்ரீ வெர்ஷன் வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் ஜெப்ரி ஸ்கேல். ஓகேவா? ஸோ இந்த ஜெப்ரி ஸ்கேலை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் டிசைனை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் இதுதான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு பிளகின் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளகின்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து பிடிடி டெஸ்ட் டிசைன் சப்போர்ட் வந்து இருக்கும். அப்போது அந்த டெஸ்ட் டிசைன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அந்த டெஸ்ட் டிசைனை வந்து நம்ம எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரிக்காண்டி நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வி ஷுட் மேப் தி டெஸ்ட் சினாரியோஸ் டு த யூசர் ஸ்டோரி. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரிக்கு நம்ம வந்து அந்த சினாரியோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து ப்ராசஸ் வந்து நம்ம வந்து படித்தோம். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ நான் ப்ராசஸ் வந்து சொல்லியிருந்தேன். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, அதில் தேர்டு ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட் டிசைன். ஸோ நம்ம டெஸ்ட் டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவ்யூ அண்ட் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு போகும்னு சொன்னேன். அதாவது நம்ம எழுதின டெஸ்ட் டிசைன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத எய்தர் வந்து டெஸ்ட் லீட் ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணுவாங்க. அந்த அப்ரூவ்டு சினாரியோஸ் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ அந்த அப்ரூவ்டு சினாரியோ தான் அந்த யூசர் ஸ்டோரியோட வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது சினாரியோஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த சினாரியோஸ் வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. அதையும் நம்ம ஆட் பண்ணி அந்த யூசர் ஸ்டோரியோட நம்ம வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். தென் அங்கே தான் நம்ம வந்து அந்த சினாரியோ வந்து பாஸா ஃபெயிலா தென் நம்ம கேப்சர் பண்ணுற டெஸ்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ள வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நம்ம ஏதோ ஒரு ஸ்ப்ரிண்ட்ல வந்திருக்கோம். ஸோ எந்த ஸ்ப்ரிண்ட்ல இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த போர்டு அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது அந்த கரண்ட் ஸ்ப்ரிண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த கரண்ட் ஸ்ப்ரிண்ட்ல நம்மளுக்கு வந்து ரெண்டு யூசர் ஸ்டோரி வந்து இருக்கு. ஸோ இனிஷியலாக வந்து இதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே நியூவில் இருக்கும். ஸோ டெவலப்பர் வந்து பிக் பண்ணும்போது இன் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ தென் அவங்க ரெடி ஃபார் QA மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும்போது இன் டெஸ்டிங் வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம டெஸ்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம டன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்ம வந்து மூவ் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரிக்குள்ள நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண போகிறோமோ அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம இண்டிவிஜுவல் சப்டாஸ்க் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் ஸ்டோரியை வந்து நான் வந்து ஓப்பன் வந்து நான் வந்து பண்ணுறேன். LM2. ஓகேவா? ஸோ ஒரு யூசர் ஸ்டோரிக்குள்ள வந்து கிளியர் கட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த பாயிண்ட்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி கால் இட் அஸ் அன் அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா. ஓகே? ஸோ நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா தான் நம்ம வந்து டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே? அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பிளானிங் காலில் வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த யூசர் ஸ்டோரிய ஓவர்வியூ வந்து சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்க ஒவ்வொரு அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து ஒரு நியூ டேப்ல கூட நான் வந்து ஓப்பன் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா கூட மேப் வந்து பண்ணுறேன். ஸோ லெட்ஸே இது வந்து நம்மளுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ AC01 அதை வந்து அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா 1, தென் அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா 2, தென் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா 3. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து
நிறைய அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவும் நம்ம வந்து டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ எய்தர் இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து நம்ம வேலிடேட் பண்றதுக்கு தனித்தனி டெஸ்ட் கேசஸ் எழுதலாம். இல்ல அப்படின்னா நம்ம இன்டகிரேட் பண்ணியும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் சினாரியோ, அதாவது ஒரு சிங்கிள் டெஸ்ட் கேஸும் நம்ம வந்து எழுதலாம். ஸோ நம்ம ஆல் பாசிபிள் சினாரியோஸ் வந்து நம்ம வந்து கவர் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ யூசர் ஸ்டோரியில கொடுத்துருக்க அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவை தான் டெவலப்பர் வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா தான் நம்ம வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ இது என்ன எபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து அமேசான் பேமெண்ட் எபிக். ஸோ இப்போ இந்த அமேசான் பேமெண்ட் எபிக் வந்து நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 யூசர் ஸ்டோரி வந்து இருக்கு. அதுல இருக்க 2 யூசர் ஸ்டோரியை தான் இந்த பர்டிகுலர் ஸ்பிரிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பிக் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ எய்தர் வந்து சிங்கிள் ஸ்பிரிண்ட்ல இந்த என்டையர் எபிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஸ்பிரிண்ட் இருக்கும். ஸோ அந்த மல்டிபிள் ஸ்பிரிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு யூசர் ஸ்டோரியை நம்ம வந்து பிக் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த அமேசான் பே லேட்டர் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டான எல்லா யூசர் ஸ்டோரியும் உள்ள வந்து ஆட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசர் ஸ்டோரி வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர் அக்கௌண்ட் வேலிடேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு யூசர் ஸ்டோரி யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் பே லேட்டர் ஆப்ஷன் ஃபார் த கஸ்டமர். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டு த கஸ்டமர் அப்படின்ற மாதிரி ஒரு 3 யூசர் ஸ்டோரி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த யூசர் ஸ்டோரி தான் டெவலப்பர் வந்து நம்மளுக்கு வந்து டெவலப் வந்து பண்ண போறாங்க. அந்த யூசர் ஸ்டோரிக்குள்ள நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து வேலிடேஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த அமேசான் பே லேட்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை தான் ஒவ்வொரு யூசர் ஸ்டோரியில வந்து நம்மளுக்கு வந்து டெவலப் வந்து நம்மளுக்கு வந்து பண்ண போறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூசர் ஸ்டோரி இந்த கஸ்டமர் அக்கௌண்ட் வேலிடேஷன். ஸோ கஸ்டமர் அக்கௌண்ட் வேலிடேஷன் இந்த சென்ஸ் நம்ம எல்லாருக்குமே அமேசானில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை தான் நம்மளுக்கு வந்து வேலிடேஷன் வந்து பண்ண போகிறாங்க. விச் இஸ் நத்திங் பட் ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வந்து நம்மளுக்கு வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ எலிஜிபிள் கஸ்டமருக்கு மட்டும்தான் அந்த பே லேட்டர் வந்து எனேபிள் ஆகும். அப்போ என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ லைக் வந்து அந்த யூசர் வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்துக்கணும். அவங்க வந்து பிரைம் மெம்பராக இருக்கணும். தென் என்ன அப்படின்னா ஸோ பே லேட்டர் வில் பி அவைலபிள் ஒன்லி ஃபார் த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். ஓகேவா? அது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இந்த சென்ஸ் அவங்க வந்து 3 மந்த் ஓல்டு கஸ்டமராக இருக்கணும். இப்போ நான் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டு நான் நாளைக்கு போய் நான் வந்து லாகின் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக வந்து கன்சிடர் வந்து நான் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னா என்ன அப்படின்னா அது வந்து 3 மந்த்ஸ் ஓல்டு அக்கௌண்ட்டாக இருக்கட்டும். அப்போ இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா தான் நீங்கள் வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ வந்து ஒரு யூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ எப்படி செக் பண்ணுவோம்? அவங்களோட அக்கௌண்ட் சம்மரியில் போயிட்டு கேஒய்சி ஸ்டேட்டஸை வந்து நம்ம வந்து வேலிடேஷன் வந்து பண்ணுவோம். அவங்க அக்கௌண்ட் வந்து பிரைமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதையும் நம்ம வந்து லைக் எய்தர் ஹோம் பேஜ்லேயே நம்மளுக்கு வந்து பிரைம் கஸ்டமர் டிஸ்பிளே ஆகும். எய்தர் நம்ம வந்து அங்கே வந்து வேலிடேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா செட்டிங்ஸில் போய் அவங்க வந்து பிரைம் கஸ்டமரா இல்லை நார்மல் கஸ்டமரா அப்படின்றத வேலிடேஷன் வந்து பண்ணலாம். அப்போ இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ், AC2 வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ். ஸோ தென் இந்த AC3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மல்டிபிள் டெஸ்ட் சினாரியோ வந்து நம்ம வந்து டிரைவ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ பே லேட்டர் வில் பி அவைலபிள் ஒன்லி ஃபார் த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் 3 மந்த் ஓல்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ லைக் ஒரு 3 டெஸ்ட் சினாரியோ வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சினாரியோ வந்து ஒரு 3 மந்த் ஓல்டு அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ வந்துட்டு லைக் வந்து ஒரு 2 மந்த் ஆர் 1 மந்த் ஓல்டு அக்கௌண்ட். ஸோ அடுத்த ஒரு சினாரியோ வந்துட்டு இன்னைக்கு கிரியேட் பண்ண நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சினாரியோஸ் வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் சினாரியோஸும் நம்ம வந்து டிரைவ் பண்ணணும், அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் சினாரியோஸும் நம்ம வந்து டிரைவ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகே, அப்போ அந்த பாசிட்டிவ் சினாரியோஸும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும், அந்த நெகட்டிவ் சினாரியோஸும் நம்ம வந்து இன்க்ளூட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ இதுக்கான ஓரியன்டட் ஆல் பாசிபிள் சினாரியோஸ் வந்து நீங்கள் வந்து டிரைவ் பண்ணி அதை வந்து இந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரியோட மேப் வந்து பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்டாஸ்க் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து டெவலப்பர் வந்து அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு சப்டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி, கிரியேட் இல்லை, இந்த இடத்துல ஆட் சைல்டு இஷ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு டாஸ்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஜென்ரலாக வந்து எல்லா யூசர் ஸ்டோரியிலுமே ஸோ டெவலப்பர் டாஸ்க் இருக்கும், டெஸ்டிங் டாஸ்க் இருக்கும், பிஏவோட டாஸ்க் இருக்கும். இந்த எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணாதான்
அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரி வந்து நம்ம கம்ப்ளீட்னு சொல்லுவோம். அப்போ இனிஷியலாக வந்து டெவலப்பர் வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. ஸோ அவங்க டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம வந்து டெஸ்ட் டிசைன் ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அதனால நமக்கு ஒரு டாஸ்க் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ஸ்டேட்டஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இந்த ட்ராப் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் நியூ, இன் டெவலப்மெண்ட், இன் டெஸ்டிங், டன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து டன் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கான ஒரு சப் டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ தென் ஃபைனலி நம்மளோட டெஸ்ட் எவிடன்ஸை ஃபுல்லாக பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரிவ்யூ பண்ணும்போது அவங்க அதுக்காண்டி ஒரு டெஸ்ட் சினாரியோ வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்குள்ள எப்படி நம்ம மேப் பண்ண போகிறோம்? ஸோ ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி ஏதோ ஒரு பிளக்இன். ஸோ இந்த பிளக்இனுக்கு வந்து நேவிகேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். நீங்க எபிக் வைஸ் கூட நீங்க வந்து குரூப்பிங் வந்து நீங்க வந்து பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த பிளகினுக்கு வந்து நான் போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நான் வந்து ஆட் பண்றேன். இப்போ லெட்ஸ் சே நம்ம வந்து எபிக் வைஸ் வந்துட்டு டெஸ்ட் கேசஸை வந்து நம்ம செக்ரிகேட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ வி ஆல்சோ கால் அஸ் அண்ட் டெஸ்ட் கேசஸ் ஆர் டெஸ்ட் சினாரியோஸ். அப்போ இது எதுக்காண்டி அப்படின்னா நம்மளுக்கு வந்து பே லெட்டர் எபிக். அப்போ ஜஸ்ட் இதுக்காண்டி ஒரு ஃபோல்டர் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்றேன், அமேசான் பே லேட்டர் அப்படின்னு. அப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம எழுத போற எல்லா சினாரியோஸும் நம்ம வந்து மேப் பண்ண போறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நியூ டெஸ்ட் கேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் வந்து நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிரியேட் அ நியூ டெஸ்ட் கேஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆகும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா தென் நம்மளுக்கு வந்து ஒரு நியூ டேப்ல வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே தான் நம்மளோட அந்த பிடிடி வேலை வந்து நம்ம வந்து டெஸ்ட் டிசைன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன வேலிடேட் வந்து பண்ண போறோமோ ஸோ அதுக்கான வேலிடேஷன் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பிரைம் கஸ்டமரா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ வெரிஃபை த பிரைம் கஸ்டமர் இல்லாட்டி பிரைம் கஸ்டமர் வேலிடேஷன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு டெஸ்ட் சினாரியோ வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டெஸ்ட் சினாரியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற அந்த டெஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஆட் பண்ணணும். அந்த டெஸ்ட் ஸ்டெப்பை தான் நான் என்ன சொன்னேன், நம்ம பிடிடியில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து கிவன், வென், தென் அப்படின்ற அந்த கீவேர்டை வச்சு நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டேப் வந்து இருக்கும் டெஸ்ட் ஸ்கிரிப்ட்னு. இங்கே தான் டெஸ்ட் ஸ்டெப் வந்து ஆட் பண்ண போறோம். இங்கே டைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி கெர்கின் இருக்கும். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ண போறீங்க. ஸோ லைக் ஸோ கிவன். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் ஸோ யூசர் navigate to so like so and so எந்த application navigate பண்ணணும், then அந்த when statement, then statement அதாவது precondition, user action அந்த validation. in case வந்து உங்களுக்கு வந்து multiple precondition or multiple validation இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த and keyword வந்து நீங்க வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ லைக் நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட் ஸ்டெப்ஸையும் நம்ம வந்து தெளிவா வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ ஏன் நம்ம வந்து தெளிவா எழுதணும் அப்படின்னா ஸோ நீங்க டிசைன் பண்ணதை நீங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்றதே கிடையாது. ஸோ இப்போ நான் டிசைன் பண்ணலாம், நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்க டிசைன் பண்ணதை நான் வந்து எக்ஸிக்யூட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நம்ம எழுதுற டெஸ்ட் டிசைனை வந்து நம்ம வந்து கிளியரா வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ லைக் லைன் பை லைன் நீங்க வந்து தெளிவா வந்து எல்லாமே எழுதிருங்க. ஸோ யூசர் நேவிகேட் டு லைக் amazon.com. தென் இங்க போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? ஸோ யூசர் கிளிக்ஸ் ஆன் செட்டிங்ஸ் அண்ட் navigate to your account page. ஓகேவா? ஸோ யுவர் அக்கௌண்ட் பேஜில் ஸோ நம்ம வந்து அங்கே ப்ரைம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் இருக்கான்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ வெரிஃபை தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ரைம். ஓகே? ஸோ ஜஸ்ட் நான் வந்து சாம்பிளாக வந்து நான் வந்து எழுதுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு யூசர் ஸ்டோரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஒரு ஆக்சுவல் யூசர் ஸ்டோரிக்கு நம்ம என்னென்ன பாசிபிள் சினாரியோஸ் நம்ம எழுதலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே? ஸோ இப்போ அதுக்கான டெஸ்ட் ஸ்டெப்ஸை வந்து நான் வந்து மேப் பண்ணிட்டேன். டீட்டெயில் கொடுத்தாச்சு, அதை டெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த சினாரியோவுக்கு ஏதாவது ப்ரீ கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரீ கண்டிஷனை நம்ம வந்து மென்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சினாரியோ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சினாரியோ எக்ஸிக்யூட் பண்ணாதான் இந்த சினாரியோ வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ப்ரீ கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரீ கண்டிஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே? ஸோ தென் நீங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா வந்து நம்ம டிராஃப்ட் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ்ல தான் வச்சிருப்போம். ஸோ தென் நம்ம எந்த ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த ஃபோல்டர் நேம் வந்து அப்பியர் ஆகும். இந்த
பவுண்ட் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்க வந்து லைக் எபிக் நம்ம என்னென்ன எபிக் வந்து லிஸ்ட் டவுன் பண்றீங்களோ ஜீராவோல ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து இங்க வந்து டிஸ்பிளே வந்து ஆகும். இதை நம்ம வந்து யார் வந்து அந்த டெஸ்ட் சினாரியோ வந்து கிரியேட் பண்றோமோ அவங்க நேம் வந்து இங்க வந்து அப்பியர் ஆகும். இப்போ ஜஸ்ட் நான் வந்து சேவ் மட்டும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்குன்னு ஒரு யூனிக் டெஸ்ட் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட் சினாரியோ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போதும் ஸோ இங்க வந்து ஒரு யூனிக் டெஸ்ட் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா LM-T2 1.0. ஸோ அதாவது வெர்ஷன் வந்து இப்போ வந்து 1.0. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அப்டேட் பண்ண இந்த வெர்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ ஒவ்வொரு சினாரியோக்கும் அதாவது ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் ஒரு யூனிக் ஐடி வந்து இருக்கும். அப்போ அந்த யூனிக் ஐடியை வச்சு நம்ம அந்த கரஸ்பாண்டிங் டெஸ்ட் கேஸ்க்கு வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ நம்ம ஆட்டோமேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிடிடி வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ லைக் இப்போ ஒவ்வொரு சினாரியோக்கு மேலேயும் ஒரு யூனிக் டேக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த யூனிக் டேக் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ல இங்க என்ன ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிருக்கோ அதை தான் வந்து யூனிக் டேகா வந்து நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு டெஸ்ட் கேசஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிராஃப்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஸோ இங்க ஆறுன்றது நம்மளுக்கு ரன். ஸோ ரன் ஸ்டேட்டஸ் அதாவது லாஸ்ட் எக்ஸிக்யூஷன் அது வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்றத காமிக்கும். பட் இதை நம்ம எக்ஸிக்யூட்டே பண்ணல, அதனால நாட் எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மேப் வந்து பண்ணணும். அப்போ இந்த டெஸ்ட் கேஸ் எதுக்காண்டி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு பர்டிகுலர் யூசர் ஸ்டோரிக்காண்டி. அப்போ அந்த யூசர் ஸ்டோரிக்கு நம்ம வந்து நேவிகேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரிக்கு வந்து நேவிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து லிங்க் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா அந்த பிளகின் வந்து அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிருக்கும். அந்த பிளகினை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஸோ கிரியேட் அ நியூ டெஸ்ட் ஆர் ஆட் அ எக்ஸிஸ்டிங் ஒன். ஸோ இங்கே நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ ஆட் பண்ணிட்டோம். அப்போ ஆட் எக்ஸிஸ்டிங் ஒன் தான். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கேயே கூட கிரியேட் நியூ டெஸ்ட் கேஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நேவிகேட் ஆகும், நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த ஆட் எக்ஸிஸ்டிங் ஒன்று நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நம்ம என்னென்ன டெஸ்ட் கேசஸ்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே லிஸ்ட் ஒன்று ஆகும். இப்போதைக்கு நம்ம வந்து ஒன்று தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதை ஒன்றை மட்டும் நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்றேன். அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரி கீழே இந்த பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஆல் பாசிபிள் டெஸ்ட் கேஸ் வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ இதுல இருக்க எல்லா டெஸ்ட் கேஸையும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாதான் நம்மளோட எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட்டட். இந்த யூசர் ஸ்டோரியை வந்து நம்ம வந்து க்ளோஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஆல் பாசிபிள் சினாரியோஸ் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நம்ம வந்து ரிவ்யூ அண்ட் அப்ரூவலுக்கு வந்து நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணுவோம் நம்ம டீம் லீடர்கிட்ட, நான் வந்து டெஸ்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அவங்க அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரியை வந்து நேவிகேட் பண்ணி ஸோ என்னென்ன சினாரியோஸ் எழுதிருக்கீங்கன்னு ஒன்னொன்னா வேலிடேட் வந்து பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது வேலிட் சினாரியோ இருந்தா ஓகே, ஸோ அந்த சினாரியோக்குள்ள போயிட்டு அதை வந்து அப்ரூவ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம அப்ரூவ்டு பண்ண சினாரியோஸை மட்டும் தான் எக்ஸிக்யூஷனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ரூவ்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதே வந்து இது வேணாம் அப்படின்னா அதை வந்து டிப்ரிஷியேட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அப்ரூவ் பண்ணிட்டு இப்போ வந்து சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அகெயின் இதை வந்து ரீலோட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் வந்து ஆயிரும். இப்போ உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ரூவ்ட் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ தென் இதுக்கான கோடிங்கை வந்து டெவலப்பர் வந்து எந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, அதாவது டிப்ளாய்மெண்ட் வந்து எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த யூசர் ஸ்டோரியிலேயே நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஆட் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் ஸ்டோரி நம்பரை கொடுத்துட்டு ஸோ LM2 deployed in ஓகே ஸோ சிஸ் என்விரான்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. லைக் SIS1 SIS2 இந்த மாதிரி ஏதாவது நேம் வச்சிருப்பாங்க. அந்த URL நம்மளுக்கு வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸை பார்த்து ஓகே இது வந்து நம்மளுக்கு வந்து SIS1ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த SIS1க்கு போய் இந்த பர்டிகுலர் சினாரியோ வந்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். எப்படி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரியில் நம்ம நிறைய டெஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். அந்த ஒவ்வொரு டெஸ்ட் ஸ்டெப்ஸாக நம்ம வந்து
எக்ஸிக்யூட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள போனோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே கிடக்கும். நம்ம கிவன் வென் தென்ல நம்ம என்ன எழுதியிருக்கோமோ ஸோ அதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து எந்த டெஸ்டர் வந்து வேலிடேட் பண்றாங்களோ அந்த டெஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இதை வேலிடேட் பண்ணும்போது அவங்க வந்து எவிடன்ஸ் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ எவிடன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஸோ ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்மளுக்கு வந்து கேப்சர் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட்டை எல்லாமே இந்த எக்ஸிக்யூஷன் அப்படின்ற அந்த டேப்ல வந்து ஆட் வந்து பண்ணுவாங்க. அதாவது இந்த அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து இங்க வந்து அட்டாச் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸா நம்மளுக்கு வந்து ஆட் ஆக போகுது. ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணாலுமே இங்க ஹிஸ்டரி டேப்ல வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ யாராவது நம்மளுக்கு டெலிட் பண்ணிட்டு ஆட் பண்ணாங்க, இல்லை நம்ம என்ன ஆக்டிவிட்டி நம்ம வந்து பண்ணாலும் எல்லாமே வந்து ஹிஸ்டரி டேப்ல வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் வந்து நீங்க வந்து பண்றீங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டெஸ்ட் கேஸ் பக்கத்துலேயே இங்க மாதிரி ரன் பட்டன் இருக்கும். ஸோ இங்க ஸ்டார்ட் அ நியூ எக்ஸிக்யூஷன் அப்படின்றத நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் மெனு வந்து எனேபிள் ஆகும். ஸோ ரன் மெனு எனேபிள் ஆகும்போது இது எந்த என்விரான்மெண்ட்ல ரன் பண்ணீங்க இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் என்விரான்மெண்ட் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரெஸ்பெக்டிவ் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இங்க ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் விண்டோ வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்க தான் நம்ம வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல டிக் மார்க் இருக்கும். இதை கொடுத்தோம் அப்படின்னா பாஸ். இதே இன்டூ மார்க் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபெயில். இல்லை ஏதோ ஒரு இஷ்யூனால உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனால இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா இதை வந்து பிளாக்டு அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து மாற்றிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணிடுறேன், இதை வந்து ஃபெயில் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். அப்போ ஃபெயில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரியில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஃபெயில் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் இதை அகைன் நான் வந்து ரீஓப்பன் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா நம்ம அகைன் ரீஓப்பன் பண்ணாதான் ரெஃப்ரெஷ் நடக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கு. இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ ஏதாவது ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா அது எதனால ஃபெயில் ஆச்சு அப்படின்ற அந்த டிஃபெக்டை வந்து நம்ம வந்து லாக் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ அந்த டிஃபெக்ட் வந்து நம்ம எப்படி லாக் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நீங்க ஜீரா போர்டில் எந்த பேஜ்ல இருந்தாலுமே அது டாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த கிரியேட் அப்படின்ற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் அன் இஷ்யூ அப்படின்ற ஒரு டேப் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. இதில் வந்து இஷ்யூ டைப் வந்து நீங்கள் வந்து பக் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இஷ்யூவை வந்து நம்ம வந்து பக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. ஸோ இனிஷியலாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு வந்து நியூவில் தான் இருக்கும். அதனால ஸ்டேட்டஸ் வந்து நியூவில் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ நான் நேற்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல. ஸோ லைக் நம்ம வந்து ஒரு டிஃபெக்டை வந்து ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அந்த ஃப்ளோ தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். பட் இதை அந்த ஃப்ளோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபெக்டை வந்து நம்ம லாக் பண்ணணும். ஸோ ஒரு டிஃபெக்டை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது அதோட சம்மரி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ தென் அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம வந்து டெஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் வந்து பண்ணணும். அஸ் வெல் அஸ் நீங்க என்ன டெஸ்ட் டேட்டா வந்து யூஸ் பண்ணீங்க, அஸ் வெல் அஸ் எந்த என்விரான்மெண்ட்ல வந்து அந்த வேலிடேஷன் வந்து நீங்க வந்து பண்ணீங்க. தென் அது போக உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து என்ன வரணும், பட் ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கு, தென் அதுக்கான எவிடன்ஸ் வந்து நம்ம வந்து அட்டாச் வந்து நம்ம வந்து பண்ணணும். இது எந்த எப்பிக்ல இந்த டிஃபெக்ட் வரும், எந்த யூசர் ஸ்டோரியில வரும், எந்த ஸ்பிரிண்ட்ல நம்மளுக்கு வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து இங்க வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சம்மரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரல. ஸோ அவங்க வந்து பிரைம் கஸ்டமர் தான், ஆனால் ஸ்டேட்டஸ் வந்து பிரைம்னு நம்மளுக்கு வந்து வரல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஸோ பிரைம் ஸ்டேட்டஸ் நாட் ரிஃப்ளெக்டட் ஃபார் பிரைம் கஸ்டமர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளை ஜஸ்ட் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து ஹை லெவலாக அதோட சம்மரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷன், ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் நான் வந்து ஸ்டெப்ஸ்லாம் மென்ஷன் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதை வந்து டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதை வந்து லைன் பை லைன் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ லைக் யூசர் நேவிகேட் டு நீங்கள் வந்து அந்த அமேசான் வெப் பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து போயிருப்பீங்க. தென் அங்கே போயிட்டு என்னென்ன ஆக்ஷன் பண்ணீங்களோ எல்லாத்தையும் தெளிவாக வந்து நம்ம வந்து மென்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணதுக்கப்புறம்
நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து என்ன வரணும் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ பே லேட்டர் ஸ்டேட்டஸ் ஷுட் பி ரிஃப்ளெக்டட். ஓகே, ஸோ பே லேட்டர் ஸ்டேட்டஸ் ஷுட் பி reflected for prime customer. ஓகே, நம்மளுக்கு இதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். பட் ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டே ஆகல. ஸோ ஆக்சுவல் ரிசல்ட் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து பே லேட்டர் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் வந்து ஆகல அப்படின்ற அந்த ஆக்சுவல் ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ பே லேட்டர் ஸ்டேட்டஸ் நாட் ரிஃப்ளெக்டட் ஃபார் பிரைம் கஸ்டமர். ஓகே, ஸோ தென் இது கீழே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் இன் த சென்ஸ், ஸோ ஜஸ்ட் இப்போ நான் ஏதோ ஒரு வெப்பேஜ் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த Amazon.in இருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு இந்த செட்டிங்ஸ்குள்ளே தான் எனக்கு வந்து ஏதோ எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அப்போ அந்த எந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமோ இங்கே ப்ரைம் பெனிஃபிட்ஸ் வந்து போனோம் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து என் அக்கௌண்ட் வந்து ப்ரைமா இல்லையா அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ப்ரைம் அக்கௌண்ட் தான். அப்போது பட் இங்கே எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு வந்து ப்ரைம் இல்லாமல் ஸோ நாட் அ ப்ரைம் அப்படின்னு எனக்கு வந்து வருது, ஏதோ ஸ்டேட்டஸ் வருது அப்படின்னா ஸோ இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எப்படி கேப்சர் பண்ணுவோம்? ஸோ லைக் விண்டோ ஷிஃப்ட் எஸ் வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்னிப்பட் விண்டோ வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் அந்த ஷார்ட்கட்டு அந்த பேஜை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த டிஃபெக்ட்ல வந்து நம்ம வந்து பேஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ எதர் நீங்கள் இங்கே டைரெக்டாக அட்டாச் பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு இதை அட்டாச்மெண்ட்ஸ்குள்ள அட்டாச் பண்ணாலும் ஓகே. தென் அசைனில வந்து நம்ம டெவலப்பர்ஸோட லீடு வந்து அசைன் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்னு விட்டோம் அப்படின்னா ஸ்க்ரம் காலில் வந்து இந்த டிஃபெக்டை வந்து ரெஸ்பெக்டிவ் டெவலப்பருக்கு வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து அசைன் பண்ணி விட்டுருவாரு. ஸோ தென் நீங்கள் வந்து பேரண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து எந்த எப்பிக்ல வந்து கண்டுபிடிச்சிங்களோ அந்த எப்பிக், தென் ஸ்பிரிண்ட் இது எந்த ஸ்பிரிண்டோ அந்த ஸ்பிரிண்ட்ல வந்து மேப் பண்ணிடணும். ஸோ இதை முடிக்கிறதுக்கான ஸ்டோரி பாயிண்ட், ஸோ அதை வந்து நம்ம காலில் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ அந்த கெப்பாசிட்டி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி இன்னொரு இது ஆப்ஷன் இருக்கு, அட்டாச் பண்ணா. சொன்ன மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட் வச்சு நம்ம வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை எந்த டெஸ்ட் கேஸ் எந்த யூசர் ஸ்டோரியில் நம்ம வந்து ஃபைன் பண்ணமோ அந்த யூசர் ஸ்டோரியை நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த யூசர் ஸ்டோரியும் கொடுத்து இப்போ நான் வந்து கிரியேட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டிஃபெக்ட்டுக்கும் ஒரு யூனிக் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ இந்த யூசர் ஸ்டோரி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இந்த யூசர் ஸ்டோரி கீழேயே அந்த டிஃபெக்ட்டும் நம்மளுக்கு வந்து மேப் ஆயிரும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபெக்ட்டும் நம்மளுக்கு வந்து மேப் ஆயிருச்சு. ஸோ இந்த சினாரியோஸ் நம்ம என்னென்ன டெஸ்ட் கேசஸ் எழுதுனமோ அந்த டெஸ்ட் கேசஸும் இங்க வந்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். அப்போ ஒரு யூசர் ஸ்டோரியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து நம்ம எல்லா டிஃபெக்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கணும். தேர் ஷுட் நாட் பி எனி ஓப்பன் டிஃபெக்ட். அதுக்கப்புறம் எல்லா சினாரியோஸும் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிருக்கணும். அப்போ இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரி வந்து நம்ம கம்ப்ளீட்டட் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த டேஷ்போர்டு வந்து நம்ம வந்து போனோம் அப்படின்னா ஸோ நம்ம லாக் பண்ண டிஃபெக்ட்டும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் யாராவது பிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன் ப்ராக்ரஸ் இன் டெவலப்மெண்ட் அப்படின்னு மூவ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம டெஸ்டிங் ஃபேஸ் பண்ணும்போது இதை வந்து இன் டெஸ்டிங் இருக்கும். ஸோ டெஸ்டிங்லேருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டன் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்ம வந்து மூவ் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். அப்போது ஒரு யூசர் ஸ்டோரியை வந்து நம்ம கம்ப்ளீட்டட் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டான எல்லா டெஸ்ட் கேசஸும் பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்கக்கூடாது. அப்போ இது எல்லாமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாதான் ஸோ நம்ம வந்து ஒரு யூசர் ஸ்டோரியை வந்து நம்ம வந்து க்ளோஸ் வந்து பண்ண முடியும். இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த யூசர் ஸ்டோரியில் இருக்க அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து கரெக்டாக ஒர்க் ஆனாதான் நம்ம ஒரு யூசர் ஸ்டோரியை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஆல் பாசிபிள் சினாரியோஸ் வந்து நம்ம வந்து டெரைவ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். தென் அதுக்கான ஓரியன்டான டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரியல் டைமில் வந்து ஸோ ஒவ்வொரு யூசர் ஸ்டோரி கீழேயும் அந்த அப்ராப்பரேட் டெஸ்ட் கேசஸையும் தென் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த பர்டிகுலர் எப்பிக் கீழேயும் அந்த யூசர் ஸ்டோரிக்குள்ளேயும் நம்ம வந்து மேப் பண்ணுவோம். இப்போ இந்த எப்பிக் வந்து நம்ம வந்து நேவிகேட் பண்ணாலும் அந்த எப்பிக்லையும் நம்மளுக்கு வந்து அந்த டிஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அந்த எப்பிக் முடியணும் அப்படின்னா ஸோ நாட் ஓன்லி திஸ் யூசர் ஸ்டோரி ஷுட் பி கம்ப்ளீட்டட் பட் ஆல்சோ
இந்த டிஃபர்ட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் ஃப்ளோ. ஸோ நம்ம அப்கமிங் செஷன்ல வந்து நம்ம ஒரு யூசர் ஸ்டோரி எடுத்து அதுக்கான எல்லா பாசிபிள் சினாரியோஸும் நம்ம வந்து டிரைவ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அதை டிரைவ் பண்ணி நம்ம வந்து மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ லைக் நெக்ஸ்ட் செஷன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கல் செஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த லேர்ன் மோரோட அஃபிஷியல் பேஜ் வந்து நீங்கள் வந்து போயிடணும். ஸோ ஜஸ்ட் நான் லேர்ன் மோரோட அஃபிஷியல் லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு தரேன். ஓகே, ஸோ லேர்ன் மோர் பிளே கிரவுண்ட். ஓகே, ஸோ லேர்ன் மோர் பிளே கிரவுண்ட் நீங்கள் வந்து எட்ஜில் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான லிங்க் வந்து கிடைக்கும். சாரி, எட்ஜ் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுங்க. எட்ஜ் ப்ரௌசரில் மட்டும் தான் அந்த லிங்க் வந்து ஆக்சஸ் ஆகும். ஓகே, ஸோ லேர்ன் மோர் பிளே கிரவுண்ட் அப்படின்ற அந்த கீவேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே லாகின் பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த பேஜை தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதாவது லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நம்ம வந்து வேலிடேட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ இதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம வந்து வேலிடேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஆல் பாசிபிள் சினாரியோஸ் தான் நீங்கள் வந்து டிரைவ் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் அன் கேலண்டர் அப்ளிகேஷன். ஸோ நம்ம வந்து மொபைலில் வந்து நம்ம எப்படி ரிமைண்டர் வந்து ஆட் பண்ணுவோமோ, ஸோ நம்ம தேவைப்படுற டேஸில் வந்து நம்ம வந்து ஒரு ரிமைண்டர் வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் எப்படி ரிமைண்டரை வந்து ஆட் பண்ணலாம், ஸோ எப்படி ஒரு ரிமைண்டரோட இன்ஃபர்மேஷனை வந்து டெலீட் பண்ணலாம், தென் அந்த ரிமைண்டரை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனலைஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். தென் இந்த அப்ளிகேஷன்லையும் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அந்த இஷ்யூஸையும் நீங்கள் வந்து ஸ்பாட் அவுட் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்போ நம்ம லாகின் பண்ணாலும் இன்னைக்கு கரண்ட் டேட் என்னவோ, ஸோ இன்னைக்கு இந்த கரண்ட் டேட் தான் நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இப்போ எய்தர் வந்து நம்ம அந்த கரண்ட் டேட்ல வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் டேட்ல வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் நம்ம ஒரு பாஸ்ட் டேட்ல வந்து ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, முடியாது. ஓகேவா? இப்போ இந்த கரண்ட் டேட்ல வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஈவெண்ட் டேட் வந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட் மை பர்த்டே அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு நான் வந்து சேவ் எந்த டைமோ அந்த செலிப்ரேஷன் டைம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு அந்த பாப்பப் வரும். அப்போ அந்த பாப்பப் வந்து வேலிடேட் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ தென் இங்கே அந்த ஈவெண்ட்டும் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் இது என்ன பண்ணலாம், இந்த ஈவெண்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் அகைன் சேஞ்ச் பண்ணலாம், இதை வந்து டெலிட் பண்ணலாம், இல்லை நான் ரிமூவ் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை தான் நீங்கள் வந்து வேலிடேட் வந்து பண்ண போறீங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல எனக்கு ஒரு பாஸ்ட் டேட்லயே என்னால வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ஆட் பண்ண முடியுது. நான் கிளிக் பண்ணா அந்த ஈவெண்ட் மெனு வருது. பட் திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், ரைட்? ஏன்னா நம்மளுக்கு யூசர் ஸ்டோர்ல வந்து ஸ்பெசிஃபை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ லைக் வந்து ஈவெண்ட் வந்து எதர் வந்து கரண்ட் டேட் ஆர் வந்து ஃபியூச்சர் டேட்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ்ட் டேட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஆட் வந்து பண்ண முடியுது. அப்ப இதான் இந்த மாதிரி இதான் நம்ம இஷ்யூன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து ஜீரா போர்டில் வந்து நம்ம வந்து லாக் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ஃபர்தர் செஷன்ல வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம்.